தண்டுக்கு நானும். அடுத்து சொல்ல ஏன் மத்தத சொல்ல தெரியாதா? சரி பரவாயில்ல. கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாது இரு நதலி தண்டுக்கு நானும் பெருங்காலி காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்று ஈரறிவு துஞ்சாதீர்கள். இந்த வார்த்தை நீங்க தான் சொல்லணும். எனக்கு கதை கேட்டது நான் தானே. அப்ப அப்படின்னு ஒரு அவமானப்பட்டு கவியை பாடிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க காரருமை மேய்க்கின்ற முதல்ல நீ 2 வரி சொன்னீல, அதுக்கு என்ன அர்த்தம்? கட்டைக்கு நானாத கோடாலி அப்படின்னா எப்பேற்பட்ட புலவர்களெல்லாம் பார்த்து அவர்களுக்கெல்லாம் மடங்காத தமிழாகப்பட்ட பேசி அவ்வை நான் கதலி என்றால் வாழை தண்டு. இந்த கோடாலி வந்து கருங்காலி கட்டையை சீக்கிரம் வெட்டி போட்டு வைரம் அந்த கருங்காலி கட்டு வைரம் கட்டு அதையெல்லாம் வெட்டி எலியா அந்த கோடாலி எப்பேற்பட்ட புலவர்களெல்லாம் தோற்கடித்த நான் சாதாரண சின்ன பையன். கடலின வாழை உன்னையோட 2 மாசம் நான் மூத்தவன். மரியாதை பேசுறோம் கடுப்பாயிரமத்துக்கு. இப்பவாது ஒத்துக்கிட்டீங்க. என்ன சொல்றா? இந்த வாழைத்தண்டை வெட்டி இந்த சின்ன பையனை தோத்து போயிட்டனே. அது போய் நானியல்மே இந்த வாழைத்தண்டை வெட்டி இந்த கோடாலி நான் இடிச்சே அப்படின்னு சொன்னா நான் பேசிட்டு கவிக்கு ஐயா குடுக்குறவங்க கொஞ்சம் ஓரமா நெஞ்சா நாங்களும் சேர்த்து இந்த புகையை குடிக்கிறோம் ஐயா. பெருங்காணில் அந்த வார்த்தையை கவனிக்கணும். இந்த கானகம் பெரிய எந்த கானகம்? பெரிய கானகம் என்றால் அந்த பழமுதிர் சோலை அந்த அலர்மலை இருஞ்சோலை. ஆமா அலர்மலை பகுதி இல்லையா? அப்ப இந்த பெருங்காணில் அடுத்த வார்த்தையை தான் பார்க்கணும். ஆமாமா பெரிய நல்லா போது வாயில குத்திருச்சு. விட்டில பூச்சிக்காம இந்த கத்துற வாங்க. காரருமை மேய்க்கின்ற இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். இப்ப காரருமை இந்த வார்த்தையை எப்படி நீ பிரிப்ப? ஒரு வார்த்தையை நீ தமிழ் தானே, அதுவும் தமிழை முறையாக பேசக்கூடிய ஒரு வள்ளி யாருன்னா நீங்க அழுத்தம் திருத்தமாக. நாங்கெல்லாம் கூட சிவன் சொல்லிடுவோம், நீங்க சிவனாகப்பட்டவர் சொல்லுவீங்க. நாங்க சாமமோ நீங்க சாமம் கொடுத்து நிப்பாடுங்க. சரி சொல்லுங்க, அந்த வார்த்தை எப்படி நீ பிரிப்ப? கார் கூட்டல் எருமை. கார் கூட்டல் எருமை அதான காரணம். ஓட்டுற காரா இல்ல கார் என்ற வார்த்தைக்கு மேகம் சூழ்ந்தது அப்படின்னு கருமை நிறம் சொல்றாங்க. இப்ப கார் மேகம்ன்றோம். ஏன் கார் மேகம்? ஏன்னா கார் மேகம் போல் சூழ்ந்து கவி பொழிந்ததால் அவன் பேரு அங்கே கால மேகம் என்று பெயர். கருமை நிறம் கொண்ட மேகத்தை கார் மேகம் வரும். அப்ப இங்க கார் கூட்டல் எருமைனா எருமை என்ன நிறம் கொண்ட எருமை? கருமை நிறம் கொண்ட எருமை மேய்க்கின்ற இந்த சின்ன பையன் தோத்து போயிட்டனே. எருமை என்ன வெள்ளையா வரும்? கருப்பா தானே இருக்கும். பாடுறா அப்படி எருமை மட்டுமா பாடுறா? கார் எருமை என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகின்றார். கருப்பு நிறம் கொண்ட இந்த எருமை மாடி மேய்க்கின்ற இந்த சின்ன பையன் தோத்து போயிட்டனே, எனக்கு அவமானமா போச்சு அப்படின்னு அவ பாடுறா. அப்ப இங்க வார்த்தையில இந்த வார்த்தையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? முறைய மாடு மேய்ச்சாரா உண்மை என்ன மாடு மேய்ச்சாரா? எருமை மாடு மேய்த்து கொண்டு ஒரு குட்டி எருமை மாடு மேல ஒய்யாரமா வர்றாரா முறைய. இதைத்தான் வர்ணிக்கிறா அவை. இன்னைக்கே நீ பழம் சொல்ல போனேன்னா அங்கே முறைய எருமை மேல காட்சி தர மாட்டார். ஏன்னா அந்த அங்கே நடந்த அந்த விஷயம் பெருமாளுக்கான ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல காட்சி மட்டும் கொடுத்தார். இன்னொரு பெண்ண திருமணம் அதுக்காக அந்த ஆலயத்துல முருகன் எருமை காட்சி தரலாம். ஆனா அந்த